நான் எல்லாத்தையும் பார்ட்னர்னு சொல்லவா வணக்கம் சொல்லவா எனக்கு தெரியல. ஏன்னா எல்லாருமே சாரதி பிரசன்னா எங்கள் வீட்டு சைடு இருக்கு. என் தம்பி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாமே நீ மம்மி மம்மின்னு கூப்பிடுங்க. இப்போ நீங்களும் எல்லாமே கமெண்ட்ல மம்மி மம்மின்னு சொல்றீங்கன்னு எங்க சரஸ் சொல்லுது. அதனால என்ன கூப்பிடுங்க நீங்க டிசைட் பண்ணி சொல்லுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் பார்ட்னர்ஸ் நான் கூப்பிடல. ஏன்னா நீங்க எல்லாமே மம்மி நல்லா இருக்கு மம்மி நல்லா இருக்குன்னு சொன்னாலும் நீங்க என்ன உங்களை கூப்பிடுன்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரி கூப்பிட்டுக்கிறேன். ஓகேவா? ஆரம்பிக்கலாமா பிரசாதி? இன்னைக்கு மட்டன் கோலா குழம்பு. அது முதல் சூப் ரெடி பண்றேன். ரோமாக்கு மஞ்சள் தண்ணியில சூப் கொடுத்தா நல்லது. அதுக்காக மஞ்சள் தண்ணியில சூப்பு அதில் எலும்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் குழம்பு வச்சிடணும். நான் ரோமாவுக்கு சூப் எடுக்கணும். கொஞ்சம் காரம் கம்மியா, இல்லைன்னா வேணா காரம் போடுக்கலாம். கொஞ்சமா மிளகு, ஏன்னா தொண்டை எரி வெயில் நேரத்தில் சேராது பாப்பாக்குனால கொஞ்சமா. அதுக்கப்புறம் காரம் சேர்த்துக்கணும். கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் சோம்பு, இவ்வளவு சோம்பு, அவ்வளவுதான். இதை போட்டுட்டு இப்போ சூப்புக்கு ரெடி பண்ணேன் நான். ஓகேவா? இப்போ இஞ்சி, இப்போ இஞ்சி பூண்டு, இந்த கருவேப்பிலை, இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், 10 வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிடுவேன் நான். ஏன்னா நான் எப்படி சூப்புக்கு ரெடி பண்ணுறேன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ இது நல்லா வணங்கணும். இது அரிசி கலஞ்ச கலனி. இப்போ நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் ஆக்சுவலாக, ஏன்னா பாப்பாக்கு எடுக்கிறதுனால. வெங்காயம் தக்காளி போட்டேன்னா பார்த்துக்கோ. போட்டேன். தூக்கி மறந்துட்டேன்ல. போட்டேன்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய், பொங்காமக்க கறி கழுவி ரெடியா வச்சிருக்கேங்க. பாப்பாக்கா நல்லி எலும்பு, அப்புறம் இந்த வெதிரு குழந்தைங்க சொன்னா எனக்கு இந்த பக்கம் சாஃப்டா இருக்கும். கடையில் வாங்கி கொடுத்து கண்டிப்பா நாங்க வாங்கி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. இதை போடுறேன். இது போட்டுறேன் எல்லாத்தையுமே. கறியும் போட்டுறீங்க? கறி எல்லாமே போட்டுறேன். சூப் எடுக்கிறது எல்லாமே போட்டேன். இப்போ நம்ம வெங்காயம்லாம் வளர்க்கணும்ல, அதை சின்ன மிக்சியில போட்டு அரைச்சி இதுல சேர்த்து விட்டுருவேன். அவ்வளவுதான். அதனால 4 விசில் வரட்டும். வறுத்துட்டு ரொம்ப பேஸ்ட் நல்லா இருக்க மாட்டேன். அரைச்சதை காட்டுறேன். தண்ணி ஊத்தல. ஆமா, வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதுலயே இருக்கு. சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே இதுலயே இருக்கு. எல்லாத்தையும் போட்டோம். தண்ணிக்கு அரிசி கஞ்சி கொஞ்சம் ஊற்றிடுறேன். பச்சை மிளகா, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், தக்காளி எல்லாம் தெரியுதா? தக்காளி ஒன்று தான் போடுறேன் மட்டனுக்கு. ஏன்னா மட்டனுக்கு போட மாட்டாங்க. அந்த சூப்புக்காக வேண்டி ஒன்று போட்டிருக்கேன். தெரியுதா? அவ்வளோதானே. மூடி வச்சிடவா? கறி கோலாவுக்கு தேவையானது 1/4 கிலோ கொத்துக்கறி, இஞ்சி ஒரு பல்லு, ஒரு இவ்வளவு பீஸு, பூண்டு ஒரு சின்னது இவ்வளவு பெருசு, ரொம்ப போட வேணாம். இது 50 பொட்டுக்கலை, அரைமுடி தேங்காய், 5 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 10 சின்ன வெங்காயம், கொத்துக்கடலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டேன். இதோட உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதோட சேர்த்து எல்லாம் கலந்து மிக்சியில் அரைக்கிறேன் நான். தண்ணியே ஊற்றக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கோ. தண்ணி ஊற்றாம அரைக்கணும். தண்ணி ஊற்றினா குழம்பு எண்ணெய் குடிக்கணும். தண்ணி இதே இறுக்கி புளிஞ்சு வச்சிருக்கேன் நான். கொத்துக்கறியை இன்னும் இறுக்கி புளிவேன் அரைக்கிறதுக்குள்ள. அரைக்கிற இதெல்லாம் அரைக்க போறேன். இப்போ சேர்த்து அரைச்சிட்டு பேஸ்ட் காட்டுறேன். காட்டிட்டு அதுக்கப்புறமா குழம்பு எப்படி வைக்கலாம்னு சொல்றேன். அப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேங்க பாரு. தண்ணியே இல்லை பாரு. தண்ணி இல்லையா? அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அவ்வளவுதான். இதை உருட்டி போட வேண்டியதுதான். பார்த்துக்கோ. இது இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கல, தேங்காய் போடலாம். ஆனால் கறி வாசம் கம்மியாயிரும். கறி ஒன்றுமே தெரியாது. அதுக்காக கறி கோலா உருண்டை குழம்பு வைக்கணும்னு சொன்னால அதுக்கு உண்டான குழம்புக்கு உண்டான இதை நமக்கு இப்போ ரெடி பண்ணணும். எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரே மெத்தட தான் வரும். அதை கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம் ஒரு குழம்புக்கும். அவ்வளவுதான். புரியுதா? மற்றது மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாத்துக்கும் வரதுதான். சரி, எல்லாத்துக்கும் போடணும். அப்ப மிளகு கம்மியா தானே போட்டோம் சூப்ல பாப்பாக்காக. இதுக்காக மிளகு ஜீரகம் சோம்பு இது குழம்புக்கு ரெடி பண்றேன். வெங்காயம் இந்த இவ்வளவு பெரிய வெங்காயம் இருந்துச்சுல்ல, மீடியம் சைஸ் வெங்காயம், அதெல்லாம் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் தீர்ந்துருச்சு. வாங்க சொல்ல மாட்டேன் மார்க்கெட்டில். அதனால எந்த வெங்காயம் இருந்தாலும் யூஸ் பண்ணுவேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிக்கனா நல்லா வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா போட்டு வச்ச சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன்வைல் குழம்புக்கான மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சூப்புக்கு ஒரு மசாலா போட்டாங்க. இப்போ குழம்புக்கு அதே ஃபார்மேட் மசாலா கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு காரமாக இருக்கணுன்றதுக்காக போட்டுட்ருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். கலர் அப்பீடைசிங்காக இருக்குது கலர். மிளகாத்தூள் முழுசுமை எப்படி தெரியுமா மம்மி அரைச்சிருக்கேன்? சாதா மிளகாய் சிகப்பாக இருக்கும்ல, அது 1 கிலோ. 1/2 கிலோ காஷ்மீர் சில்லி
2 போட்டு அரைச்சிருக்கேன். அதனால வந்து காரம் நல்லா சிகப்பாக இருக்குது. இது எவ்வளோ 3 ஸ்பூன். இது அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்பூன் போடுவேன். ஏன்னா காரம் கெட்டி கொடுக்கும். இதுதான் அந்த குழம்புக்கு. கொத்தமல்லி தூள் தான் கெட்டியாக வரும். ஆல்ரெடி மஞ்சத்தூள் வந்து அவங்க சூப்பில் போட்டிருக்கோம். அதனால அதை போடலை. நல்லா வறுத்துட்டேன், அவ்வளோதான். ஏன்னா வந்து வறுத்தோம்னா அந்த வாசம் வந்து. மம்மி வந்து சூப் வச்சுருந்தாங்க மக்களே. அதை நான் கொஞ்சம் வந்து திருடிட்டு வந்துட்டேன். ஸோ குழந்தைக்குன்னு வச்சுருந்ததை ஆட்டையை போட்டேனேன்னு யாரும் கமெண்ட் செக்ஷனில் திட்டாதீங்க. நானும் கொஞ்சம் சட்டை ஏற்றணும் அப்படின்றதுனால எடுத்துகிட்டு வந்தேன். 2 டம்ளரும் எனக்கான இல்லை, கட்டின புருஷனுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க குடிங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதே நான் எப்படிலாம் மம்மி சூப்பராக தான் செய்வாங்க. அம்மி அரைச்சி வச்சோம்னா மாவு இத்தனை உருண்டை வந்திருக்கேன். இது பெரிய சைஸ் உருண்டை, சின்ன சைஸ் வந்து சரசுக்கு உருண்டையை போட தான் பிடிக்கும் வச்சு. நம்ம கலந்தோம்ல, மிளகாலாம் அரைச்சோம்ல, அதை வந்து இப்போ கலந்து ஊற்ற போகிறேன் குழம்புல. இந்த சூப் இருக்குல்ல, அதை வந்து ஊற்றுறேன். ஊற்றிட்டேனா? ஊற்றியாச்சா? இது வந்து ஆக்சுவலாக வந்து கறி குழம்புல முள்ளங்கி போடுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க, புளி ஊற்றுவாங்களான்னு கேட்பாங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைல் குழம்பு. எங்கள் அம்மா இப்படி தான் வைப்பாங்க, நான் அதை தான் பார்த்துருக்கேன். சரியா? இப்போ வந்து முள்ளங்கி ஒன்று வந்துச்சு. பிரசிடென்ட் முள்ளங்கிலாம் பிடிக்கணும்னா முள்ளங்கி போடுறேன். இதில் முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடலாம். வேறு எதுவும் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் போடுவாங்க வீட்டில். போட்டாச்சு. கறி உள்ளே இருக்கு. பாரு, ஆல்ரெடி கறி உள்ளே இருக்கு. கலக்கியாச்சா? உருண்டை அப்புறம் தான் மூணும். இப்போ வந்து எல்லாம் கலந்தாச்சு. காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஈவனாக இருக்குது கரெக்டாக. இப்போ வந்து ஒரே ஒரு சின்ன இவ்வளோ புளி. இதுக்குள்ள முள்ளங்கி போடுறோம்ல, அந்த முள்ளங்கி போடுறதுனால புளி கொஞ்சோண்டு ஊற்றணும். ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும். அதான் தேங்காயே அரைப்பாங்க. எனக்கு தேங்காய் அரைக்க மாட்டேன் எனக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக புளி தண்ணி ஊற்றுவேன். குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காய் போடுறதுனால வேறு எதுக்கும் இல்லை. ரொம்பலாம் ஊற்ற மாட்டேன். ஒரு கொட்டை புளி. கோலா வடை போட போகிறேன் சாரதி. பாருங்க, என்ன ஊற்றிருக்கேன் வடை போட. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன். இந்த வடை எதில் போடுறீங்க? வறுத்த வடைக்கா? கோலா வடை போடுறேன். எண்ணெய் பொங்கி சுற்றி வச்சுட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். சுற்றி வெடிக்கிற எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். குழம்பு கொதிக்கிறத காட்டாப்ப வடை போட்டால் வேகும். உருண்டை போட்டால் குழம்பு கொதிக்காத அளவுல வடை போடுறேன். உருண்டை போடுறேன் பாரு. கருவாடு மாதிரி கடைசி ஒரு நிமிஷத்தில் போட்டு இறக்கி மீன் போடுற மாதிரி ஒன்று பூ மாதிரி தெரியும் அவனுக்கு. அதுக்குள்ள வந்துருமா? ஒரு 2 நிமிஷம் தான் வேகும். அவ்வளோதான். ஆமாம், அவ்வளோதான். மீனெல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி போட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே ஒரு நிமிஷம் இருக்கும்ல, அதை வெஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சுக்கலாம். உடையாமல் பார்த்துக்கணும். அவ்வளோதான். இங்கே அவ்வளோதான் ஆயிடுச்சு. ஓகே. சாப்பிடும்போது பாரு என்ன இருந்துச்சுல, மீ அந்த சுட்டனே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சரியா, சோம்பு கொஞ்சம், புதிய சதம் கேட்குதா, இந்த கருவேப்பிலை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ சுட சுட கறி போட்ட கோலா உருண்டை குழம்பு, மட்டன் பால்ஸ் ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சாப்பிட்லாம் பார்ட்னர்ஸ். பாட்டி எப்பயுமே உருண்டை குழம்பு சூப்பராக வைப்பாங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா வச்சுருக்காங்களான்னு பார்ப்போம். நான் எல்லாமே பிசைஞ்சு ரெடியாக வச்சுட்டேன்னா எனக்கு பசி தாங்க முடியல. உருண்டையோட ப்ரொபோர்ஷன் பாருங்கள். வறுத்த கோலா உருண்டை நல்லா சாஃப்டாக ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு குழம்பு உருண்டை நான் அதை உடச்சிட்டேன். ஆனால் இதுவும் பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்துருக்கு. எலும்பு பாருங்கள், எலும்பே அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. மொத்தத்தில் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஒரு பிசைஞ்சிரும் ஒட்டுக்கா. சூப்பராக இருக்குது. குழம்பு டெக்ஸ்டரு, கோலாவோட ப்ரொபோர்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அம்மா ரெசிபிட்டேருந்து உங்களுக்கு வேணுமா? சேனலை மறக்காமல் மம்மிஸ் லஞ்ச் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை பார்ட்னர்ஸ். எப்படி இருக்கு பிரசித்தியா? தண்ணி கீழே ஊத்திட்டியா? ஏய்